ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, VLOOKUP எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரிப்போர்ட்டு. ஓகே, இதுதான் மெயின் டேட்டா. ஸோ என்கிட்ட இன்னொரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் எனக்கு இந்த மூணுமே தேவைப்படுது அப்படின்னா, இதை எப்படி VLOOKUP பண்ணி எப்படி இங்கே கொண்டு வர்றது, அங்கேருந்து எப்படி இங்கே கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். இப்போ VLOOKUP போகிறதுக்கு முன்னாடி இப்போ VLOOKUP எந்த இடத்துல போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, இப்போ VLOOKUP எந்த இடத்துல நமக்கு டேட்டா தேவைப்படுதோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு VLOOKUP போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ விட்டமின் சி, ஹெல்த் கேர் விட்டமின் சின்னு இருக்குது. கஸ்டமர் பிளேஸ் மெயின் டேட்டாலேருந்து நம்ம எடுக்கணும். நான் அப்போ காட்டினேன் இல்லை, அந்த மெயின் டேட்டாவிலேருந்து எடுக்கணும். கஸ்டமர் பிளேஸ் இங்கே இருக்குது, சென்னை, கொச்சின் எல்லாமே. இப்போ அங்கே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல VLOOKUP போகிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஹெல்த் கேர், சிட்டி மெடிக்கல்ஸ், ஏபிசி ஃபார்மசி எல்லாமே இருக்கா. இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் சேமாக இருக்கணும். ஏதாவது ஒரு காலமில் இப்போ இங்கேருந்து இப்போ இந்த டேட்டா தான் இங்கே இருக்குது. இன்னொன்று இதை வச்சும் VLOOKUP போடலாம். விட்டமின் சி, அமாக்சின், பேராசிட்டமல், காப் சிரப், இன்சுலின், இதே டேட்டா இங்கே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த டேட்டாவை பேஸாக வச்சு கூட லுக்கப் போடலாம். இப்போ VLOOKUP போடுறேன், நமக்கு இந்த பிளேஸ் தேவை. இப்போ VLOOKUP போடுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கஸ்டமர் பிளேஸ் நமக்கு தேவையா, இஸ் ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு VLன்னு அடித்தாலே கீழே வந்துடும். ஸோ இப்போ டேபு தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேபு தட்டிட்டு இந்த ஹெல்த் கேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு ஆல்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸல் வரும். பக்கத்தில் இது சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மெயின் டேட்டா இருக்குல்ல, இந்த மெயின் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் டேட்டாவை தான் நம்ம பேஸாக வச்சுருக்கோம். கஸ்டமர் டேட்டாவை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரைட் ஏரோ அழுத்திட்டு மறுபடியும் ரைட் ஏரோ அழுத்துங்க. அதாவது கஸ்டமர் பிளேஸாக நமக்கு தேவை. அதனால் ரைட் ஏரோ அழுத்திக்கிட்டோம். இப்போ அப்படியே கீழே நமக்கு டேட்டா, ஃபுல் டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் மெயின் டேட்டா, ஃபஸ்ட்டு டேட்டா. இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கமா போட்டுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கமா, இது 3 போடுறோம். 3,0 அப்படின்னு போடுறோம். 3 ஏன் போடுறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். இது நமக்கு பேஸ் டேட்டான்றனால ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டில் தான் நமக்கு ரிசல்ட் இருக்குது. 3 தான் நம்ம போடணும். 3,0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டினீங்கன்னா இங்கே மும்பைன்றது வந்துடும். இப்போ ஹெல்த் கேருக்கு நேராக இங்கே பாருங்கள், மெயின் டேட்டாவில் மும்பைன்னு இருக்குது. இந்த டேட்டாவில் ஹெல்த் கேருக்கு நேராக மும்பை வந்துருச்சு. இப்போ அதே இது எனக்கு நியூ லைஃபுக்கு உண்டான கஸ்டமர் பிளேஸ் வரணும். சாய் ஃபார்மசிக்கு உண்டான கஸ்டமர் பிளேஸ் வரணும். ஏபிசி ஃபார்மசி அப்படியான கஸ்டமர் பிளேஸ் வரணும். என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம போட்டாச்சு. அப்படியே ட்ராக் பண்ணி விட்ருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்பியார் அழுத்திட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி, ஏபிசிடி, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள ஃபார்முலா அப்படியே இதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பர்சன் நமக்கு தேவை. சேல்ஸ் பர்சன் தேவை அப்படின்னா இந்த இடத்துல வச்சு VLOOKUP போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு VLன்னு கொடுத்துட்டு டேப்பு தட்டிடுங்க. டேப்பு தட்டிட்டு மறுபடியும் இங்கே கஸ்டமர் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா சேமாக இருக்கணும். இப்போ இந்த டேட்டாவும் சேமாக இருக்குது, இந்த டேட்டாவும் சேமாக இருக்குது. அதனால தான் இந்த டேட்டாவை வச்சு நான் VLOOKUP போடுறேன். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இப்போ இங்கே ஹெல்த் கேர்னு இருக்கா, இங்கே ஹெல்த் கேர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட நம்ம போடக்கூடாது. வராது. இங்கே நாட் அவைலபிள்னு வந்துடும். பார்த்தீங்களா? நாட் அவைலபிள், ஆல்ரெடி போட்டதுக்கு நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. 2 டேட்டாவும் ஒரு லெட்டர் கூட மாறாமல் சேமாக இருக்கணும். இதுவும் சேமாக இருக்குது, எனக்கு இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை வச்சு நான் போடலாம். அடுத்த காலம் இதை வச்சு போடுறது எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா இங்கே இருந்த மாதிரி எஸ் வராது. எஸ்ஸை எடுத்து விட்டுட்டேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டாவும் எனக்கு சேமாக இருக்குது. இந்த டேட்டா விட்டமின் சி ஒரு எழுத்து கூட மாறல. எல்லாமே சேமாக தான் இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, சேல்ஸ் பர்சன் தேவை. சேல்ஸ் பர்சனுக்கு இதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு VL. சேல்ஸ் பர்சனில் இஸ் ஈக்குவல் டு VLன்னு போடுறேன். டேப்பு தட்டுறேன். விட்டமின் சி இங்கே வச்சுட்டு கம்மா போடுறேன். மெயின் டேட்டாவுக்கு நான் போயிடுறேன்.
போயிட்டு மெயின் டேட்டா இங்கே இருக்கா. ஸோ இந்த இதில் வச்சுட்டு சேல்ஸ் பர்சன் வந்து நமக்கு எத்தனாவது இது 1 2 இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்டு தேர்டு ஃபோர்த்து 4,0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சேல்ஸ் பர்சன் வந்துடும். அப்படியே ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எல்லாமே வந்துடும். இது நீங்கள் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ சாய் ஃபார்மசி வந்து மீனா அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ மெயின் டேட்டாவில் சாய் ஃபார்மசி மீனாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி ரவி இருக்குது. இங்கே விட்டமின் சி ரவி வந்துருச்சு சேல்ஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வீலுக்கப் போடலாம். கஸ்டமர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வீலுக்கப் வச்சு போட்டேன். இதை பேஸ் இதாக வச்சுட்டு வீலுக்கப் எடுத்து போட்டேன். இதை வச்சுட்டு இந்த சேல்ஸ் பர்சனை எடுத்தேன். ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா இந்த டேட்டாவும் அங்கே சேமாக இருந்துச்சு, எனக்கு இந்த டேட்டாவும் சேமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஏதாவது ஒரு டேட்டாவாவது சேமாக இருக்கணும். எந்த டேட்டா சேமாக இருக்கோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். நமக்கு தேவையானதை இங்கே வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை பேஸாக வச்சுட்டு இதை எடுத்தேன். இதை பேஸாக வச்சுட்டு இதை எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து VLOOKUP போடுறேன். கஸ்டமர் ஸ்டேட் நமக்கு தேவை. ஸோ = VLOOKUP டேபு தட்டிட்டு ஸோ ஹெல்த் கேர் வந்து காமனாக தான் இருக்குது, அதனால் கமா. ஸோ கமா போட்டுட்டு இங்கே மெயின் டேட்டாவுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதையும் கிளிக் பண்ணிட்டோம். இது கஸ்டமர் ஸ்டேட் வந்து எத்தனாவது காலம்னு பார்க்கணும், அதாவது இதிலிருந்து எத்தனாவது காலம்னு பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து. ஸோ 6,0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டேட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம VLOOKUP வந்து போடணும். VLOOKUP வந்து இப்படி தான் போடணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு உங்களுக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் இது சம்மந்தமாக வீடியோஸ் போடணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.